சொல்லுங்கள், he knows my motivation. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் சபைக்கு வந்திருக்கிறேன் அது கூட தெரியும். நான் ஏன் ஊழியம் பண்ணுறேன், he knows my motivations, he knows my plan, he knows my dreams, he knows my intention. என நோக்கத்துக்காக நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். நான் யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு 55 ஆண்டுகள் முடிய போகுது. புரியுதா உங்களுக்கு? நான் இந்த சபைக்கு வரும்போது எனக்கு 17 வயசு, இன்னைக்கு எனக்கு 73 வயசு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். நான் சபைக்குள்ளே கால் வைக்கும்போது எனக்கு 17 வயசு, இன்னைக்கு 73 வயசு. கரங்களை உயர்த்தி யோசித்து பார்க்கிறேன். அந்த அடிக்கடி இந்த பாடம் நானே பாடிப்பேன். இன்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்தீர் உம் சேவைக்காக. சொல்லுங்கள் எல்லாரும், ஆண்டவருக்கு என் நோக்கங்கள் தெரியும், என் திட்டங்கள் தெரியும், என் கனவுகள் கூட அவருக்கு தெரியும். கனவுகளை சொன்னால் தான் புரியும், ஆனால் அவர் சொல்லாமலே புரியும். மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். மேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட், பட் காட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு புதிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தி சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இது முதன்முறையாக இப்போ தான் பேசுகிறேன். 17ஆம் அதிகாரம். எல்லாரும் கரங்களை வேத்த கையில் எடுத்து, எல்லாரும் வேத்த கையில் எடுத்து 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்க அன்பை கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்முடைய அதிசயமான கிருபையை இந்த ஆண்டிலே நீர் விளங்க பண்ண போகிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் உம்முடைய அதிசயமான கிருபைகளை 2026 நீர் விளங்க பண்ணுகிறீர். அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், எதெல்லாம் மறைவாக இருந்ததோ, எதெல்லாம் அறியப்படாமல் இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு தெரியலையோ, அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு விளங்க பண்ண போகிறார். பல நேரங்களில் we don't understand what is happening in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது, எதுக்காக நடக்குது, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவன். தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதிசயமான அவருடைய கிருபைகளை விளங்க பண்ண போகிறார். நம்முடைய போதகர் சொன்ன அந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அது போதும் மட்டுமல்ல, அந்த கிருபையே கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். உலகம் சொல்லுது நீ விளங்காம போயிடுவே, ஆனால் கர்த்தர் சொல்றார் உன்னை விளங்க பண்ணுவேன். ஆமேன். புரியாதவர்களை புரிய வைப்பேன், அறியாதவர்களை அறிய வைப்பேன், தெரியாதவர்களை தெரிய வைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. unknown things will be known, invisible things will be visible. சொல்லுங்க. காண